ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டைலரிங். எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி பதிவு 20 பார்க்கலாம். இதுக்கு முந்தின பதிவுகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு புரியும். உங்களுக்காகவே எளிய முறையில் தையல் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி பதிவுகளை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட் அண்ட் ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எந்தெந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சார்ட் போட்டு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம், சரிங்களா? நம்ம எடுக்க வேண்டிய அளவுகள் நோட் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் நோட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த ஷார்ட் ஃபார்மில் இந்த சார்ட்டில் நான் எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஷார்ட் ஃபார்ம் நீங்கள் புரியலை அப்படின்னா இதுக்கு முந்தின பதிவில் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முந்தின பதிவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பின் உயரம், பேக் ஹைட், ஓகேங்களா? ப்ளவுஸினுடைய பேக் ஹைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோல்டருங்க. இந்த ஷோல்டர்லேருந்து பாருங்கள் கீழே ஹிப் ரவுண்டு ஃபுல்லாக, ஷோல்டர்லேருந்து ஹிப் ரவுண்டு வரைக்கும் ஃபுல்லாக நம்ம நோட் பண்ண வேண்டியது தான் பேக் ஹைட்டு, சரிங்களா? இதில் தையலுக்காக நம்ம ப்ளஸ் பண்ணுவோம், அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பேக் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஹிப் ரவுண்டு வரைக்கும் நம்ம லென்த் எவ்வளவு அளவுகள் இருக்கோ பேக் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? இதுதான் பேக் ஹைட். அடுத்து பின் கழுத்து, பேக் நெக், ஓகேங்களா? ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்று, செஸ்ட் ரவுண்டு, சரிங்களா? இந்த சைடில் நம்ம ஃபோல்டிங் சைடாக வச்சுருப்போம். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சைடில் இருக்கும். இந்த ஃபோல்டிங்லேருந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு அளவு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண போகிறோம், சரிங்களா? இந்த ஃபோல்டிங்லேருந்து பாருங்கள் இது வரைக்கும் செஸ்ட் ரவுண்டு, சரிங்களா? இதுக்கு எக்ஸஸாக இருக்கிறது நம்ம தையலுக்காக ப்ளஸ் பண்ண வேண்டிய அளவுகள். அது நெக்ஸ்ட் பதிவில் நம்ம பார்க்கலாம், எவ்வளவு ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண வேண்டிய இடம் அப்படிங்கிறது இந்த ஃபோல்டிங்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும், சரிங்களா? செஸ்ட் ரவுண்டு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கழுத்து அகலம், நெக் வித்து, ஓகேங்களா? நெக் வித் அப்படிங்கிறது அதே போல் இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணக்கூடிய இடம், சரிங்களா? நெக் வித்து. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர், சரிங்களா? இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து நெக்ஸ்ட்டு மறுபடியும் மார்க் பண்ண போகிறோம். இதுதான் ஷோல்டர், சரிங்களா? இது ஷோல்டர். நெக் வித்து இந்த இடம் ஷோல்டர், சரிங்களா? அடுத்தது ஆஃப் ஷோல்டர். ஆஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது நெக் வித்தும் ப்ளஸ் ஷோல்டரும் ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன அளவுகள் வருதோ அதுதான் ஆஃப் ஷோல்டர், ஓகேங்களா? நெக் வித் ஸ்டார்டிங்லேருந்து ஷோல்டருடைய எண்டிங் வரைக்கும் இருக்கிறது ஆஃப் ஷோல்டர். ஏன் ஆஃப் ஷோல்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம் கிளாத்தை, அதனால ஆஃப் ஷோல்டர், சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆம் கோல் நீளம், ஆம் லென்த்து. ஷோல்டர்லேருந்து பாருங்கள் நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைன் வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்குது அப்படிங்கிறது ஆம் கோல் லென்த் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம் கோல் சுற்று, ஆம் கோல் ரவுண்டு, பாருங்கள் அதே ஷோல்டர்லேருந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்து வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம், சரிங்களா? லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணுவோம். அந்த இடத்துக்கு பேர் தான் ஆம் ரவுண்டு, ஓகேங்களா? ஆம் ரவுண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள் இடுப்பு சுற்று, ஹிப் ரவுண்டு. இந்த ஃபோல்டிங்லேருந்து நம்ம செஸ்ட் ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும், ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ண வேண்டியது ஹிப் ரவுண்டு. பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸஸாக டாட் பிடிக்கிறதுக்காக தையல் எக்ஸஸாக நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? இந்த இடம் தான் ஹிப் ரவுண்டு. ஃபோல்டிங்லேருந்து
இந்த இடம் வரைக்கும் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரைட் லைன் வரும். இந்த இடம் வரைக்கும் நம்ம மார்க் பண்ண வேண்டியது ஹிப் ரவுண்டு. ஓகேங்களா. இப்போது பேக் பார்ட்டில் என்னென்ன அளவுகள் வந்து நம்ம மார்க் பண்ணணும், அதை எந்தெந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் நம்ம கிளியராக வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லீவ் பார்ட் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்லீவ் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா கை நீளம், ஸ்லீவ் லென்த்து. சரிங்களா. ஸ்லீவ் லென்த் அப்படிங்கிறது நம்ம ஷோல்டரில் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து கீழே ஸ்லீவ் ரவுண்டோட எண்டிங் வரைக்கும். சரிங்களா. இதுதான் ஸ்லீவ் லென்த்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கை சுற்று, ஸ்லீவ் ரவுண்டு. இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஸ்லீவ் ரவுண்டு. ஓகேங்களா. அடுத்து ஆம் கோல் சுற்று, ஆம் ரவுண்டு. இங்கே நம்ம நோட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஆம் கோல் சுற்று. இந்த ஷோல்டர்லேருந்து செஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த இடம் தான் இந்த ஆம் கோல் சுற்று. அந்த அதே சேம் அளவு தான் நம்ம இந்த இடத்துலையும் வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா. இந்த ஃபோல்டிங்கில் இருந்து இந்த இடத்து வரைக்கும் நம்ம ஆம் ரவுண்டு வந்து மார்க் பண்ணி தான் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். சரிங்களா. இப்போ பேக் பார்ட்டும் ஸ்லீவும் நம்ம எந்தெந்த இடத்துல எந்தெந்த அளவுகள் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சார்ட்டில் நம்ம வந்து கிளியராக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் எப்படி வந்து மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸில் பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட் பட்டி பார்ட் வந்து நம்ம மெஷர்மெண்ட் என்ன அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த அளவுகளை வந்து ஷார்ட் ஃபார்மாக மாற்றி அதை எப்படி வந்து நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக் பார்ட் வந்து ட்ரா பண்ணிடுவோம். பேக் பார்ட் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம் எப்பொழுதுமே. சரிங்களா. அப்போ பேக் பார்ட்டை வந்து அப்படியே மீதம் இருக்கிற கிளாத்தில் வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ட்ரா பண்ணிக்குவோம். பாருங்கள், இந்த ஷோல்டர் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த பேக் நெக்கு, ஷோல்டர், ஆம்கோல் ரவுண்டு, இந்த சைடு ஃபோல்டிங், இந்த சைடில் வந்து ஹைட்டு, இது எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டை வெளியில் எடுத்துட்டு நம்ம ட்ரா பண்ண பகுதியில் தான் மேலும் வந்து அளவுகள் எடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்ள அளவுகள்லாம் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். சரிங்களா. இப்போ பேக் பார்ட்டில் இருக்கிற அளவுகள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் பார்ட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன அளவுகள் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டியது முன் கழுத்து. சரிங்களா. முன் கழுத்து உயரம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு, ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கு முன் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா. இந்த இடத்துல இருந்து ஹைட் வைஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்தது நெக் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட்டில் மார்க் பண்ண அதே அளவுகள் அப்படியே வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது முன் உயரம், ஃப்ரண்ட் லென்த்து. சரிங்களா. ஃப்ரண்ட் லென்த் அப்படிங்கிறது இந்த சென்டர் ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம வந்து மார்க் பண்ணோம். சரிங்களா. முன் உயரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 இன்ச்சிலேருந்து 15 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். இது வந்து அவரவருடைய ஷேப்பை பொறுத்து வந்து மாறுபடும். சரிங்களா. அவரவருடைய கப் ஷேப்பை பொறுத்து ஃப்ரண்ட் லென்த் வந்து மாறுபடும். சரிங்களா. ப்ளவுஸை பொறுத்து ஃப்ரண்ட் லென்த் வந்து மாறுபடும். சரிங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாட் அகலம் வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா. டாட் அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோல்டிங் இருக்கும் இல்லைங்களா, இந்த ஃபோல்டிங்கில் இருந்து நம்ம ஃப்ரண்ட் லென்த் வந்து 2 இடத்துல மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருப்போம். ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருப்போம். இந்த லைனில் கிராஸாக வந்து நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா. இந்த ஃபோல்டிங்கில் இருந்து இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணுறது கிராஸினுடைய அளவு. அடுத்து பார்த்திங்கன்னா டாட்டினுடைய அளவு, இந்த டாட்டில் இருந்து இந்த டாட் வரைக்கும். சரிங்களா. இந்த அளவுக்கு பேர் டாட்டினுடைய அளவு. இது வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் அளவுகள் எடுத்தும் மார்க் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம மெஷர்மெண்ட் வச்சும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம முன் கழுத்து, முன் உயரம், டாட் அகலம், கிராஸ், இது அனைத்துமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இது அனைத்தும் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிடச்சிரும். ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆம்கோல் லைட்டாக டெப்த் எடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் பார்ட் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டி. அடுத்து நம்ம பட்டி பார்ட் வந்து பார்க்கலாம். சரிங்களா. பட்டி பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பட்டியினுடைய நீளம் நம்மளுக்கு தேவைப்படும். சரிங்களா. பட்டி லென்த்து. சரிங்களா.
பட்டியினுடைய லென்த் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பட்டியினுடைய அகலம், பட்டி பிரெத், சரிங்களா, இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பட்டியினுடைய பிரெத், ஓகேங்களா. அடுத்து பார்த்தா இந்த இடத்துல ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 அளவுகள் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இது என்ன அளவுகள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பேக் பார்ட் வந்து எடுத்துகிட்டு போகலைங்களா, பேக் பார்ட் வந்து அடி சைடில் வச்சுட்டு மேல் சைடில் இந்த ஃப்ரண்ட் பார்ட் வச்சுட்டு இந்த கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும் இல்லைங்களா, இந்த அளவுகள் தான் பட்டியினுடைய அளவுகள், சரிங்களா. இந்த இடத்துல நம்ம அளவுகள் மார்க் பண்ணி பட்டியினுடைய அளவுகளை சரியாக நம்மளால் எடுக்க முடியும், ஓகேங்களா. இந்த பட்டியினுடைய அகலம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 அளவுகள் கிடைக்கும். பட்டியினுடைய அகலம் ஏ, பட்டியினுடைய அகலம் பி, பட்டியினுடைய அகலம் சி, சரிங்களா. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய அளவுகள் ஏ, ஓகேங்களா. சென்டரில் இந்த இடத்துல எடுக்க வேண்டிய அளவுகள் அளவு பி, இந்த இடத்துல எடுக்க வேண்டிய அளவுகள் அப்படின்னு பார்த்தா அளவு சி, சரிங்களா. பட்டியினுடைய 3 அளவுகளையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம், சரிங்களா. இந்த அளவுகள் தான் நான் இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எடுக்கிற அளவுகளை இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணி ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டிய அளவுகள் பி அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எடுக்க வேண்டிய அளவுகள் நம்ம சி அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா. இந்த மாதிரி நம்ம பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வச்சும் பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணலாம், அல்லது அளவு ப்ளவுஸை வச்சும் நம்ம வந்து பட்டி வந்து ரெடி பண்ணலாம், சரிங்களா. வர்ற கிளாஸஸில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு பட்டியும் எப்படி வந்து நம்ம கிளியராக கட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ், பட்டி அனைத்துமே வந்து என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஷார்ட் ஃபார்மாக எந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.